ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு டேம் மிகப்பெரிய அளவில் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. அந்த டேமை பற்றி தான் நம்ம சேனல் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒசூருக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய கீழ்வரப்பள்ளி அவலப்பள்ளி அணையை பற்றி தான் நம்ம சேனல் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வரலாறு, கட்டுமானம், சுவாரஸ்யமான தகவல் முழுமையாக அடங்கியிருக்குங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஒசூர் அருகே இருக்கும் இந்த அணையின் வரலாறு தெரியுமா? கீழ்வரப்பள்ளி அணை என அழைக்கப்படும் இந்த அவலப்பள்ளி டேம், அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, தமிழ்நாட்டின் வடமேற்கு பகுதியில் ஒசூர் நகருக்கு அருகில் அமைதியாக நிற்கும் ஒரு பிரம்மாண்டமான அணை. பல ஆயிரம் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காத்து வரும் ஒரு நீர்த்தேக்கம். இயற்கை அழகும் மனித அறிவும் இணைந்து உருவாக்கிய ஒரு பொறியியல் சாதனை. அதுதான் கீழ்வரப்பள்ளி அல்லது அவலப்பள்ளி அணை என அழைக்கப்படுகிறது. இந்த அணை எப்படி உருவானது? ஏன் இந்த இடம் தேர்வு செய்யப்பட்டது? இதன் வரலாறு என்ன? இன்று இந்த வீடியோவில் அதை பற்றி தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, அணைக்கு முன்னாடி இருந்த நிலைமையை பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன். 1960களுக்கு முன்பு இந்த பகுதியின் விவசாயம் முழுவதும் பருவமழையை மட்டுமே நம்பி இருந்தது. மழை குறைந்தால் விவசாயமும் பாதிக்கப்பட்டது. நிலத்தடி நீரும் போதுமான அளவில் கிடைக்காதால் நீர் சேமிப்பு திட்டம் மிகவும் அவசியமாகியது. ஓகேங்களா? இது மழை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த டேம் இல்லாத காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் வந்து பார்த்திங்கன்னா பருவமழையை மட்டுமே நம்பி இருந்திருக்கு. இதையடுத்து அரசு இந்த பகுதியில் அணை அமைப்பதற்கான ஆய்வுகளை மேற்கொண்டது. அடுத்தது, கட்டுமானம். இந்த அணையினுடைய கட்டுமானத்தை பற்றி இப்போ சொல்லிடுறேன். 1960ஆம் ஆண்டு அணையின் கட்டுமானம் தொடங்கப்பட்டது. பல பொறியாளர்கள், தொழிலாளர்கள் மற்றும் அரசு துறைகள் இணைந்து பல ஆண்டுகள் உழைத்தனர். 1964ஆம் ஆண்டு முக்கிய கட்டுமான பணிகள் நிறைவடைந்தன. பின்னர் சோதனைகள் மற்றும் இறுதிப் பணிகள் முடிக்கப்பட்டு 1966ஆம் ஆண்டு அணை பொது பயன்பாட்டிற்கு திறக்கப்பட்டது. அணையினுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னா, மழைநீரை சேமிக்கிறது, விவசாயத்திற்கு பாசன வசதி, நிலத்தடி நீர் மேம்படுத்துதல், வெள்ள நீரை கட்டுப்படுத்துதல். இதை வச்சு தான் அந்த அணையை வந்து மிகப்பெரிய அளவில் கட்டியிருக்காங்க. அடுத்ததான் இந்த அணையை பற்றின முக்கியமான தகவல்கள் நான் சொல்ல போகிறேன். இடம் வந்து ஒசூருக்கு அருகில் இருக்கக்கூடிய அவலப்பள்ளி கிராமம்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய கிராமமாக இருக்குது. கட்டுமானம் வந்து பார்த்திங்கன்னா 1960 தொடங்கி 64 முடிக்கப்பட்டது. 66 பொதுப்பணிக்கோசரம், மக்களுடைய பயன்பாட்டுக்கோசரம் திறக்கப்படுது. நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா விவசாய பாசனம், வெள்ள கட்டுப்பாடு, நீர் சேமிப்பு, இதுக்காக பயன்படுத்துது. அணையினுடைய உயரம் பார்த்திங்கன்னா சுமார் 42.7 மீட்டர், 140 அடியாக இருக்குது. அணையினுடைய நீளம் பார்த்திங்கன்னா 2523 மீட்டராக சொல்லப்பட்டிருக்கு. மொத்த அணையினுடைய நீர் கொள்ளளவு சுமார் 66 மில்லியன் கன மீட்டர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. சுற்றுலாவினுடைய சிறப்புகளும் சொல்லியிருக்காங்க. மழைக்காலத்தில் அணையின் நீர்த்தேக்கம் மிகவும் அழகாக காணப்படும். குடும்பத்துடன் சென்று இயற்கையை ரசிக்க ஏற்ற இடமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இது. புகைப்படம் மற்றும் வீடியோ எடுக்க சிறந்த இடம். பலர் வருகை தருகின்றனர். இந்த அவலப்பள்ளி அணையை பற்றி உங்களுக்கு நான் சொல்வதில் மிகப்பெரிய அளவில் பெருமைப்படுறேன். ஆனால் இன்றைக்கி இந்த அவலப்பள்ளி அணை வந்து பார்த்திங்கன்னா மிக மோசமாக பொல்யூஷனால் பாதிக்கப்படக்கூடிய, ஏன்னா நாம் போடுறோம் இல்லைங்களா, இந்த வாட்டர் கேன், சின்ன சின்ன டஸ்ட்டெல்லாம் இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் வந்து அந்த அணையை வந்து ஃபுல்லாக அஃபெக்ட் பண்ணி மீன்கள்லாம் இறந்து போகிற ஒரு சூழ்நிலையில் தான் இருக்குது. இந்த அணையை சேவ் பண்ணுறதுக்கோசரம் மட்டும்தான் நான் இந்த வீடியோ இன்றைக்கி போட்டுட்ருக்கேன். அடுத்த, இந்த அணையினுடைய முக்கியமான சிறப்புகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். கீழ்வரப்பள்ளி அணை கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் முக்கியமான நீர்ப்பாசன திட்டங்களில் ஒன்றாகும். இந்த அணையில் சேமிக்கப்படும் நீர் சுற்றுப்புற விவசாய நிலங்களுக்கு பயனளிக்கிறது. இதனால் பல விவசாய குடும்பங்கள் தொடர்ந்து விவசாயம் செய்யும் வாய்ப்பை பெற்றுள்ளனர். அணையின் அருகே அமைந்துள்ள மலைகள், பசுமையான சூழல் மற்றும் நீர்த்தேக்கம் இந்த இடத்தை ஒரு சிறந்த சுற்றுலா தலமாக மாற்றியுள்ளது. அடுத்த, சுற்றுலாவை பற்றி பேச போகிற இந்த அணை எந்த அளவுக்கு பயன்படுதுன்னு சொல்லி, மழைக்காலத்தில் அணை நிரம்பி இருக்கும் காட்சி மிகவும் அழகாக இருக்கும். அணையின் மதகுகள் திறக்கப்படும் நேரங்களில் வேகமாக வெளியேறும் நீரை பார்க்க ஏராளமான மக்கள் வருகை தருகின்றனர். காலை மற்றும் மாலை நேரங்களில் இந்த புகைப்படம் எடுக்கவும் இயற்கையை ரசிக்கவும் பலர் வருகிறார்கள். சுவாரஸ்யமான தகவல் பத்திரம். இந்த அணையினுடைய சுவாரஸ்யமான தகவல்கள். கீழ்வரப்பள்ளி அணை ஒசூரிலிருந்து மிக எளிதாக சென்றடையக்கூடிய இடமாகும். பெங்களூரிலிருந்து வார இறுதி சுற்றுலாவிற்கு வரும் பயணிகளும் இங்கு அதிகம் வருகை தருகின்றனர். மழைக்காலங்களில் இந்த அணையின் இயற்கை அழகு உச்சத்தில் இருக்கும். பறவைகள் மற்றும் இயற்கை காட்சிகளை ரசிக்கவும் இது நல்ல இடமாக கருதப்படுகிறது. இந்த அணையினுடைய பாதுகாப்பை பற்றி பார்த்துக்குவோம். அணை பகுதிகளில் பாதுகாப்பு விதிகளை மதிப்பது மிகவும் முக்கியம். தடை செய்யப்பட்ட பகுதிகளுக்குள் செல்லக்கூடாது. நீரில் இறங்கி குளிப்பதையோ ஆபத்தான இடங்களில் செல்ஃபி எடுப்பதையோ தவிர்க்க வேண்டும். சுற்றுச்சூழலை பாதுகாக்க பிளாஸ்டிக் மற்றும் குப்பைகளை வீசாமல் இருக்க வேண்டும்.
அடுத்ததாக கடைசி முடிவுக்கு வந்துட்டோம். நம்ம இந்த அணையை வந்து இப்போ பாதுகாக்க வேண்டியது நம்ம அரசாங்கத்தினுடைய ஒரு முக்கியமான கடமை. ஏன்னா சேவ் த டேம்னு சொல்லி நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். சேவ் த டேம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஒரு அணை என்பது வெறும் காங்கிரீட் கட்டிடம் அல்ல, அது ஆயிரக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரம், அது விவசாயத்தின் நம்பிக்கை, அது மழைநீரை எதிர்காலத்திற்காக சேமிக்கும் மனித அறிவின் சின்னம். கீழ்வரப்பள்ளி அணை கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பெருமைகளில் ஒன்றாக இன்றும் திகழ்கிறது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க இடத்தை ஒரு முறையாவது நேரில் சென்று பாருங்கள். மக்களே, இந்த வீடியோட முடிவுக்கு வந்துட்டோம். சேவ் த டேம். கண்டிப்பாக இந்த அணையை வந்து தூர்வாரி சிறப்பான முறையில் பராமரிப்பதற்கோசரம் நம்ம அரசாங்கத்துக்கு இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களோட கடமை. எனவே நிறைவு பகுதிக்கு வந்துட்டதால் சேவ் த டேம்னு சொல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.